வணக்கம். இலங்கையில் கடந்த 1987ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் இலங்கை அதிபர் ஜெயவர்தனே இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி 13வது சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்படி மாகாணங்களுக்கு தனித்தனியே காவல்துறை அமைத்துக் கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கையில் தமிழர்களுக்கு அதிகாரம் வழங்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் 13வது திருத்தத்தை மீண்டும் மாற்றுவதற்கு இலங்கை அரசு தற்போது முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்வுக்குழு ஒன்றை அமைக்க அந்த நாட்டு அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்த தேர்வுக்குழு அமைப்பதற்கான கோரிக்கையை வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அரசு முன்வைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்குழு குறிப்பாக மாகாண சபைகளுக்கு உள்ள நிலம் மற்றும் காவல்துறை அதிகாரங்களை குறைப்பது குறித்து ஆராயும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுடனான போர் முடிவுக்கு வந்த பின்னர் முதன்முறையாக வடக்கு மாகாண கவுன்சிலுக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கான அதிகாரத்தை மாகாணங்களுக்கு வழங்க ஆளும் கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனையடுத்து மாகாண கவுன்சிலின் அதிகாரத்தை குறைப்பதற்கான மசோதாவை விரைவாக நிறைவேற்றுவதில் இலங்கை அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த அதிகாரங்களை குறைக்கும் இலங்கையின் செயல் குறித்த சிறப்பு விவாதத்தை இப்போது காணவிருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய தில்லி அரங்கிலிருந்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன், த ஹிந்து நாளிதழின் அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் மற்றும் தோழர் தியாகு ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். விவாதத்திற்கு செல்லலாம். சார், அதாவது இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கும் அதிகாரம் அதிபருக்கு இருக்கிறது, அதனை மாற்றப் போவதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இது தவிர ஏற்கனவே பார்த்தது போல 13வது சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்ட சில உரிமைகளை மாற்றுவதற்கு இலங்கை அரசு முயற்சித்து வருகிறது. இந்த போக்கை எப்படி பார்க்கிறீர்கள்? இலங்கை அரசு போர் முடிவடைந்த பிறகு தமிழர்களுக்கு இருக்கும் மிக சில உரிமைகளை கூட கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து வருவதாக சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது. நீண்ட காலம் இலங்கையில் பணியாற்றியவர் என்ற முறையில் இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? டிவல்யூஷன் என்ற அந்த ஒரு டேர்மே ராஜபக்சேயின் டிக்ஷனரியில் கிடையாது. இது கொடுப்பதாக அவர் இல்லை. அதாவது அரசியல் ரீதியாக ஒரு தேர்தல் வேணால் அவர் வடக்கு மாகாணத்தில் நிச்சயமாக நடத்துவார்கள். அது எவ்வளவோ வாட்டி அதை பற்றி பேசியுள்ளார்கள், என்னிடமும் கூறியுள்ளார்கள். அதை நிச்சயமாக நடத்துவார்கள். ஆனால் இந்த அதிகார பங்களிப்பு பகிர்வு என்ற அந்த இதுக்கே இடமில்லை. இதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு காரணம், இந்த மே மாசத்துல ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இங்க நம்மளுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மாதிரி அங்க போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அஜிடேட் ஆகி ரிபெல் செய்து அவருடைய சீஃப் மினிஸ்டர் நஜீப் மஜீத் என்ற சீஃப் மினிஸ்டர் தங்களுக்கு ஒரு அதிகாரமும் தரமாட்டார்கள், ஒரு நிகழ்விலையும் எங்களை கலந்துரையாட இல்லைனா கலந்து கொள்ள அழைப்பதில்லை என்றெல்லாம் கூறி மே மாசம் முழுவதும் அந்த கூட்டத்தொடரிலிருந்து கட்சி பணிகளிலிருந்து கட்சி கூட்டங்களிலிருந்து விலகி உள்ளார்கள். இதற்கு ஒரு முடிவென்ற வகையில் இப்போ ஜூன் 18ஆம் தேதி மறுபடியும் ஒரு கூட்டத்தை அவர்கள் அமைத்துள்ளார்கள். இது ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லயே இவ்வளவு பிரச்சனை. ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ங்கிறது அவங்க எல்லாம் கம்ப்ளீட்லி சால்வ்டு ப்ராவின்ஸ். அதாவது எவ்வளவோ சிங்களர்கள் அந்த மாகாணத்தில் வசித்து வருகிறார்கள். NFF, அதாவது சிங்களா மெஜாரிட்டேரியன் நேஷனல் ஃப்ரீடம் ஃப்ரண்ட் கட்சி அங்கு திருகோணமலையில் நின்று ஜெயித்துள்ளது. அந்த ஒரு மாகாணத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது வடக்கு மாகாணத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்ற ஒரு அச்சுறுத்தலும் அதில் அடங்கியுள்ளது. இந்த அச்சம் காரணமாகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்றுதான் நான் கருதுகிறேன். தியாகு, அதாவது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு என்ற கோரிக்கையை முன்வைப்பவர்கள் அல்லது என்ற தீர்வை ஏற்றுக்கொள்பவர்களுக்கே இது மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். தனி நிலம் என்று கேட்பவர்கள் பற்றி நம்ம இப்போது விவாதிக்கவில்லை. ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு என்று விவாதித்து வரும் நிலையில் இப்படி இருக்கக்கூடிய சில அதிகாரங்களையும் இலங்கை அரசு பறித்து வருகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மச் ஷேடோ அபவுட் நத்திங் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்வார். ஒண்ணுமில்லாத விஷயத்துல பெரிய தடபுடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னவென்றால் 13வது திருத்தம் என்பதே எதற்கும் உதவாத ஒன்று. 87ஆம் வருடத்திய ராஜீவ் ஜெயவர்தனா உடன்படிக்கைக்கு பிறகு அந்த உடன்படிக்கையினுடைய கூறுகளை செயல்படுத்துவதற்காக என்று சொல்லி 13வது திருத்தம் இயற்றப்பட்டது. இந்த திருத்தம் குறித்து அந்த நேரத்தில் தினமணி எழுதிய ஆசிரிய உரையை நான் நல்ல நினைவு வைத்திருக்கிறேன். அதனுடைய தலைப்பே வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்பதுதான். மொழி குறித்து சிங்களம்தான் ஆட்சி மொழி என்ற பிரிவை மாற்றாமலே தமிழ் ஷல் ஆல்சோ பி an official language. பிக்கு ஆனுக்கு இருக்கிற வேறுபாட்டை தினமணி சுட்டி காட்டினுச்சு. இங்கிலீஷ் ஷல் பி த லிங்க் லாங்குவேஜ். இப்படிதான் திருத்தம் பண்ணாங்க. வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பு என்பதுதான் உருப்படியான ஒரு முன்னோக்கிய நடவடிக்கை. அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா மொழி அடிப்படையில் ஒரு மாநிலம் அமைக்க இலங்கையில் வழி இல்லை. இங்க எல்லோரும் மறந்துடுற ஒரு செய்தி என்னன்னா,
இலங்கை அரசமைப்பு சட்டத்தினுடைய 2வது உறுப்பு ஆர்டிகிள் 2 ஸ்ரீலங்கா ஷல் பி எ யூனிட்டரி ஸ்டேட், இதை மாற்றாமல் இந்த மாநில அரசாங்கம், மாகாண கவுன்சில், அதிகார பகிர்வு எதுவுமே சாத்தியமில்லை. வடக்கு கிழக்கு இணைப்பை கொழும்பு உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது இதே யூனிட்டரி ஸ்டேட் என்ற அடிப்படையில் தான். இந்த ஸ்ரீலங்கா ஷல் பி எ யூனிட்டரி ஸ்டேட் என்பதை கைவிடச் சொல்லி இந்தியாவும் கேட்கல, யாரும் அந்த கோரிக்கையை வைக்கல, அவர்களும் முன்வரல. முன்வராமலே நீங்க சும்மா பஞ்சாயத்து போர்டு அமைத்து வைத்துக் கொண்டு இந்த மாதிரி தமிழர்களுக்கு மாநிலம், தமிழர்களுக்கு அதிகாரம் என்று சொல்வது ஒரு ஏமாற்று மோசடி. ராஜீவ்காந்தி தொடங்கி வைத்த மோசடி அது தொடருது. திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்களிடம் பேசுவோம். சார், இன்றைக்கு தில்லியில் இது தொடர்பாக ஒரு மாநாட்டையும் நீங்கள் நடத்தி வருகிறீர்கள். இந்த நிலையில் இலங்கையில் இருந்து வரும் செய்திகள் தமிழர்களுக்கு கவலை அளிப்பதாகவே இருக்கிறது. நீங்கள் இது தொடர்பாக என்ன சொல்கிறீர்கள்? அதாவது இன்றைக்கு டெல்லியில் நடப்பதும் இது பற்றிய ஒரு முக்கியமான வெளிநாடுகளில் வாழக்கூடிய லண்டனிலேயும், ஜெர்மனியிலிருந்தும், பிரான்சில் இருந்தும், கனடா ஆகிய நாடுகளில் இருந்து, ஆஸ்திரேலியா நாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு போராடிகளாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு விவாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக ராஜீவ்காந்தி ஜெயவர்தனா ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் இலங்கையில் இருந்த பிரச்சனைகளை தீர்வு காண முடியும், அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் போல அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இது உருவாக்கப்பட்டது. இதில் தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய வெற்றி 3 வகையிலே கிடைத்திருக்கிறது. ஒன்று, தமிழ் மாநில மொழியாக இருந்தது ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2வது மிகப்பெரிய வெற்றி, நாங்கள் பூர்வீக குடிமக்கள் ஆகினாலே எங்களுக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது என்று சொல்லி வடக்கும் கிழக்கும் இணைந்த ஒரு மாநிலத்தை உருவாக்குகிற பெருமை ராஜீவ்காந்தி அவர்கள் செய்து காட்டினார்கள். 3வது, 37 அதிகாரங்களை மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கு கொடுப்பது என்பதும் இந்த அரசியல் சட்டத்திலே சேர்க்கப்பட்டுள்ள ஒன்றாகும். இது வடக்கு கிழக்கு மாநிலத்திற்கோ தமிழர்களுடைய பகுதிக்கு மட்டுமல்ல, இதை போல 9 ப்ராவின்சஸ், 9 சிங்களர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, இந்திய வம்சாவளியில் வாழ்கிற மத்திய பகுதியாக இருந்தாலும் சரி, மலையக தமிழர்களாக இருந்தாலும் சரி, இதே சட்டம் அவர்களுக்கும் செல்லும். அதனால இன்றைக்கு இலங்கை முழுவதும் ஆட்சி மொழியிலே தமிழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் அவைதான் இருக்கின்றன. இது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரம் முழுமையும் தன்னகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இப்பொழுது வந்திருப்பது போல தோன்றுகிறது. அதனால இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், மாநிலங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டால் தாங்கள் நினைப்பது போல அந்தந்த மாநிலங்களே செயல்படுத்த முடியாது என்ற ஒரு காரணத்தை வைத்து எல்லா மாநிலங்களையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இது தமிழ் சார்ந்த மாநிலம் மட்டுமல்ல, நான் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், புரோவின்சியல் கவுன்சில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிங்களத்தை சார்ந்தவர்கள் கூட நான் அங்கே கொழும்புல சந்தித்து பேசுகின்ற பொழுது கேட்டேன். அவர்களும் சொன்னார்கள், இந்த 37 அதிகாரங்களை கொடுத்தால் தான் எங்களால் செயல்பட முடியும், அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் வெறும் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை விட மிக கீழான நிலையில நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்துச் சொன்னார்கள். அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது, ஒரு குறிப்பிட்ட ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதனால அதனுடைய துன்பத்தை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். ஒரு நல்ல முறையில் சென்று கொண்டிருந்த இலங்கை அரசு என்பது இன்றைக்கு பல பிரச்சனைகளிலே தன்னைத்தானே கொண்டு போய் வீழ்த்துக் கொள்வது போல தோன்றுகிறது. திரு தியாகு, இன்றைக்கு இதற்கான ஒரு பாராளுமன்ற தேர்வு குழுவை அரசு முன்வைக்கிறது. இதில் இடம்பெறுவதற்கு தமிழ் தேசிய கூட்டணி மறுத்து வருகிறது. இந்த நிலையில் இம்மாதிரியான ஒரு குழுவில் இடம்பெற்று தங்களுடைய கருத்தை வலியுறுத்துவதுதானே முறையானதாக இருக்கும்? இப்படி முக்கியமான ஒரு அரசியல் கட்சி அதிலிருந்து வெளியிலிருந்து எதிர்ப்பு தெரிவிப்பது எப்படி சரியாக இருக்கும்? இலங்கை அரசினுடைய நோக்கம் நடந்துவிட்ட இனப்படுகொலைக்கான தண்டனையிலிருந்து தப்புவது, கவனத்தை திசை திருப்புவது, ஒன்றுமில்லாத ஒரு பிரச்சனையின் மீது பெரிய தடபுடல் செய்வதன் மூலமாக ஐநாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள், சர்வதேச அளவில் எழுப்பப்பட்டிருக்கிற கோரிக்கைகள், ஐநா 3 வல்லுநர் குழு அளித்திருக்கிற அறிக்கை, இவை எல்லாவற்றிலும் தப்பித்துக் கொள்ள அது முயற்சிக்கிறது. இப்படி தப்பித்துக் கொள்ளும் முயற்சிக்கு உடந்தையாக இருக்கிறவர்கள் வேண்டுமானால் இது போன்ற ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம். சில செய்திகள் தவறா சொல்லப்படுது. இலங்கை அரசமைப்பினுடைய 76வது உறுப்பின்படி சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உண்டு. அங்க போய் மாநிலம் அல்ல, இட் இஸ் நாட் எ ஸ்டேட், இட் இஸ் ஒன்லி எ ப்ராவின்ஸ். வார்த்தையை மாத்தி போடக்கூடாது. இங்க மாதிரி அங்கே ஒரு மாநிலம்னு ராஜீவ் சொன்னது போய், அது மாநிலம் அல்ல, மாகாணம், ஒரு மாவட்ட பஞ்சாயத்து மாதிரி. அந்த அதிகாரங்கள்னு சொல்ற 37 அதிகாரங்களும் கவர்னருக்கான அதிகாரங்களை தவிர முதலமைச்சருக்கான அதிகாரங்கள் அல்ல. கவர்னரின் உத்தரவுப்படிதான் முதலமைச்சர் செயல்பட முடியும். இதற்கு மிகச்சிறந்த சான்று
இந்திய மேற்பார்வையில் நடத்தப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண கவுன்சிலில் முதல்வராக இருந்த வரதராஜ பெருமாள் 1990 மார்ச் 1 அன்று அந்த சபையை கூட்டி இதற்கு எந்த அதிகாரமும் இல்லாததால் இதை கலைத்து விடுகிறேன், தனித்தமிழீழத்தை பிரகடனம் செய்கிறேன் என்று இந்திய படையின் பாதுகாப்போடு அறிவித்துவிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓடி வந்து விட்டார். இதுதான் வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய கதி. எனவே அதே போல தேசிய மொழியா இந்த திருத்தத்தினால தமிழ் வரல. 78ஆம் அரசமைப்பு சட்டத்திலேயே 18B பிரிவில் சிங்களம் தமிழ் இரண்டும் தேசிய மொழிகள் என்ற அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. அது கொண்டு ராஜீவ் காந்தியினாலேயோ ஒப்பந்தத்தினாலேயோ வரல. ஆனா ஆட்சி மொழி தான் இங்கே கேள்வி. சிங்களம் தான் ஆட்சி மொழி, தமிழ் அதற்கு துணையாக நிற்கிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் நடைமுறையில் ஒன்றுக்கும் உதவாமல் செய்வது எதற்கு? இந்த நேரத்தில் இந்த விவாதத்தை ஏன் எழுப்புறாங்கன்னா, அடிப்படை சிக்கல்கள் இருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக சிங்கள குடியேற்றங்களை தொடர்றாங்க. இதெல்லாம் கவனத்திலிருந்து திருப்புவதற்காக இந்த பிரச்சனையை எழுப்புறாங்க. இது குறித்து நடக்கிற விவாதங்கள், ஆய்வுகளில் நியாயமான உண்மையுள்ள தமிழர்கள் எவரும் கலந்து கொள்ளக்கூடாது. விலகி நின்று தங்களுடைய கோரிக்கைகளை தான் வலியுறுத்தி போராடணும். தொடர்ந்து தேர்தல் நடக்குமோ என்ற ஒரு ஐயமே இப்ப வந்துள்ளது. ஏனென்றால் ரணிலும் அவருடைய நேற்று அறிக்கையில் சொல்லியுள்ளார், அதாவது conducive conditions should be created before you hold northern provincial elections. இந்த கண்டிஷன்ஸ் என்னவென்றால், ஃபர்ஸ்டாக அந்த 18th amendment, அதாவது ராஜபக்சேவுக்கு அளவு கடந்த அதிகாரம் கொடுக்கும் அந்த அமெண்ட்மெண்டை நீங்க ரத்து செய்ய வேண்டும். அப்புறம் 17th amendment ரீப்ரோமோகேட் பண்ண you have to also strengthen it using LLRC உடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு strengthen பண்ணனும் சொல்றாரு. இதெல்லாம் சாத்தியமான காரியங்கள் கிடையாது. ஆனால் UNPயும் இப்படி ஒரு கோரிக்கை எழுப்பியுள்ளது. SLFPயும் இப்போது எலெக்ஷன் வேணுமா என்ற ஒரு யோசனையில் உள்ளது. அதனால் இந்த டிஸ்கஷனே 13A டிஸ்கஷனே இது எலெக்ஷன் வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கோ என்ற ஐயமும் எனக்கு உள்ளது.